கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆளை வந்து அவரை பற்றி தமாஷா பேசி அவர் ஒரு காமெடி பீஸ் ஆக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த புகழும் குரேஷியும் நினச்சி மாட்டின்னு கடைசியில் வந்து இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்டாலும் அவங்க சினிமா வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும், அவங்களுடைய திரையுலக வாழ்க்கை, இந்த மீடியாவில் வந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுவாங்கன்றது இனி ஃபியூச்சரில் தான் தெரியும். வடிவேல் மாதிரியோ இல்லை சந்திரபாபு மாதிரியோ இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நாகேஷ் கூட அதில் எஃபெக்ட் ஆனால்தான் தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சினிமா வாழ்க்கையில் இந்த கிரட்ஜினால் எஃபெக்ட் ஆகப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில் இவங்களும் வந்துருவாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்த வர நாட்களில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே? எப்படி அமைதியா இருக்கிறது? என் முன்னாடியே உட்கார்ந்து எப்படி பார்த்தா தெரியுமா? இப்படி பாக்குறான், இப்படியே பாக்குறான். அவன் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, இன்னும் 2 பேர் வேற சல்லல போடுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வேற. நீங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணீங்க? எப்படி அதுல இருந்து தப்பிச்சீங்க? போலீஸ் சொன்னா அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். எழுந்து வெளிய போடா. ஐயா, உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா? மாயாஜாலம். சூப்பருங்க. பிடிச்ச படங்கய்யா? மாயா பஜார். தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கய்யா? மாயவரம். சூப்பருங்க. எங்க எல்லாருக்கும் வாயில் நல்லா வருங்கய்யா. ஏன்னா இது தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்குமே நான் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா கடவுள் இருப்பார் நான் சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். பட் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னை ரசித்த அனைவரும், கமல் சார் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனதை புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் கிடையாது. கமல் சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நானும் நம்முடைய புகழவர்களும் பண்ணது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்ற இம்பாக்டோ இல்லை இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து அது 2 மாதம் முன்னாடி பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த சீசன் வச்சு ஏதாவது ஒன்று பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் ஒரு ஃப்ளோல வந்து பண்ணிட்டோம். அது நிறைய பண்ணோம். ஐ மீன் வந்து அவங்க வந்து பர்டிகுலரா இந்த விஷயத்தை மட்டும் அந்த போட்டோலாம் போட்டு பண்ணிருக்காங்க. பட் நான் வந்து ரிலீஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான். ஸோ மேலே நம்ம பேசும்போது வந்து லைக் வந்து யாரையும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ணும்போது கூட யாரையும் ஹர்ட் பண்ணாம தான் ட்ரை பண்ணுவேன். பட் என்ன அறியாம இது வந்து நடந்து